காலிறுதி போட்டியில வேலபாலிவா கபடி சீரீஸ்ல வேல்ஸும் துணை சிங்கமும் மோத போறாங்க. நாங்க ஒரு போட்டியை பெருசா கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 7 பேர் தாங்க. நடுவுல இருக்கிறது சுப்பிரமணியம். இப்போ ஒரு டாஸ்கான நேரம். இதுல அமைதியா இருப்பாரு. ஆனா இரண்டாம் பாதியில ஒரு மிக கே கணேசன் இவரை பத்தி சொன்னோம். டாக்கிள் பாயிண்ட்ஸ் அதிகமா இப்போதைக்கு ஆரம்ப கட்டத்துல கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு வலிமையான ஒரு முன்னாடி இருந்தாலும் ஏதாச்சும் செஞ்சு துரை சிங்கம் இதுல ஒரு ஷாக்கு கொடுப்பாங்களா, ஒரு மாற்றத்தை உருவாக்குவாங்களா அப்படின்ட்டு பாத்துறலாம். முதல் டாக்கல் அருமையான செயின் டாக்கலுங்க. வசந்த் முருகன் நேரா போய் செயின்ல மாட்டிருக்காருங்க. அப்படி புள்ளிய சேர்த்தாச்சு. இந்தாச்சு நல்ல ஒரு ஆரம்பம். ஆனா அதுக்கு பதில் அடியா இங்க வந்திருக்க பாருங்க. அழகான ஒரு ஆங்கிள் ஹோல்ட் கவர்ட் இருந்து பாபு முருகேசன் பிரமாதங்க. தாண்டி இருந்தா ரஸ்கா மாறி இருக்கும். பட் இங்க விழுந்த உடனே வந்து அந்த கேப் பாருங்க. மிட் லைனை தொடறதுக்கு ஒரு கண்ணன் சொன்ன மாதிரி இரண்டாம் பாதி மன்னன் தான் அவரு. முதல் பாதியில கொஞ்சம் அமைதியா தான் இருப்பாரு. ஆனா ஒரு ட்ரெண்ட் வந்து போன மேட்ச்ல உடைச்சிருக்காங்க, அது நான் சொல்லுவேன். ஓஹோ கை வந்துருச்சு அப்புறம் என்னவாங்க இப்போ எத்தனை டிஃபெண்டர்ஸ் வெளியில போகணும் அப்படின்ட்டு. சூப்பர் ரேட் சதீஷ் கண்ணன். கிருபாகரன் சுப்பிரமணியன் எல்லாமே வெளியில போகணும். அப்புறம் ஆள் காட்டி விரலா இங்க பாத்தீங்களா, ஒரு ரொம்ப அரிதான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆள் காட்டி விரலால் தொட்டிருக்காரு, தாண்டி இருக்காரு நடுக்கோட. வெங்கடேஸ்வரன் உள்ள வந்திருக்காரு. நல்ல ஒரு ஆரம்பம் கிடைச்சிருக்கு வேல்ஸ் யூனிவர்சிட்டிக்கும் சதீஷ் கண்ணனுக்கும். நீங்க இரண்டாவது பாதி மன்னன் சொன்னீங்க, ஆரம்பத்திலேயே இப்ப ஃபயர் ஆயிட்டாரு போலவே. கரெக்ட். அங்கதான் 3 பாயிண்ட் வந்து தேவையில்லாம விட்டு கொடுத்திருக்காங்க துரை சிங்கம். ஃபேக்ட் நடந்துருச்சே இப்போ. ஆனா இந்த முறை வந்து மடக்கி போட்டிருக்காங்க. ஆனாலும் கூட ஒரு நல்ல அணிகிட்ட 3 புள்ளியே அதிகமான பாயிண்ட் தான் நான் சொல்லுவேன். அங்க ரைட் கவர்ல அவர் நம்ம வந்து இதுக்கு முன்னாடியும் பார்த்திருக்கோம். தலைல அந்த பேண்டேஜ் கட்டிக்கிட்டே வந்து அருமையான டாக்கல் அடிப்பாரு. ஆனா இந்த கிக் கணேசன் கருப்பையா தப்பிக்க பார்த்தாரு. அப்புறம் ஒரு மன்னிப்பு கேட்டாரு பாத்தீங்களா, அங்க நிக்கிறார். ஒரு சாமானியமான ஒரு விளையாட்டு வீரனுக்கும் ஒரு சிறந்த விளையாட்டு வீரனுக்கும் இருக்கிற அந்த ஒரு வித்தியாசம் அங்க எட்டி உதைச்சிட்டு இப்போ கொஞ்சம் அங்க பதட்டல் இருக்கும். உடனே ஆல் இன் ஆயிருக்காங்க. செம ஆரம்பம் கிடைச்சிருக்கு. அங்கதான் இங்கேயோ அந்த சிங்கத்தை வந்து தூண்டில பிடிக்கிற மாதிரியான ஒரு முயற்சி. மறுபடியும் அதே தவறு தான். கிருபாகரன் என்னங்க செஞ்சுட்டு இருக்கீங்க? ரைட் கவர்ல 2வது தவறு. சுலபமா இருக்காரு. என்ன செய்ய போறாருன்னு பாப்போம். போனஸ்கான வாய்ப்பு இருக்கு. அலசி பாயிண்ட் எடுப்பாரா, டீப்பா உள்ள போவாரா, இல்ல ஒரு டச். ஆனா அதிவேகமா ஒரு டச் பாயிண்ட்ங்க. இதான் டைரக்ஷன் மாத்தினாரு. நச்சுன்னு ஒரு டச்சை வச்சுட்டு போயிருக்காரு. ஆமா, அந்த எர 2 பக்கமும் 55ஆவே தான் இருக்கு. அதான் பிரச்சனை. அப்புறம் நம்ம பார்த்திருப்போம், அவரு திரும்பி பாயிண்ட் எடுக்கிறது வந்து ஏன் அவரு மேல நம்பிக்கை இல்ல சையத் சம்சுதீனுக்கு தெரியல. மணிகண்டன் நம்பி இருக்காரு. சரி ஓகே, மணிகண்டன் போன மேட்ச் விளையாடினாரு, ஓகே ஒத்துக்கிறேன். ஆனா சுப்பிரமணியனை வந்து நீங்க ஜெகதீசனை தாண்டி பார்க்கவும் கேட்டா ஜெகதீசன் தான் எனக்கு ஸ்டார்டிங் 7ல அவர் தான் இருந்திருக்கணும். இங்க வந்து மடக்கி போட்டிருக்காங்க. சதீஷ் கண்ணன் அவங்க இருக்காங்க கொஞ்சம் லைட்டா கண்ணு. பட் இங்க ஒரு ரிவ்யூக்கு போறாங்க. நடக்கிறத நம்ம வந்து சொல்ல போறோம். நமக்கும் என்னங்க சம்பந்தம்? நம்ம ஜோசியரா? சம்பந்தம் இல்ல. அடுத்த வருது சொல்றது நம்மளுக்கு என்ன அந்த பவரா இருக்கு. ப்ரொடியூசர் தான் அது வந்து ஆராய்ச்சி செஞ்சு சொல்லியிருப்பாரு. ப்ரொடியூசர் ஸ்டேஷன் அவர் வந்து, அதாவது சிங்கம் படத்துல நம்ம சூர்யாவோட அந்த காவல்துறையின் ஆய்வாளரா அவர் வந்து அங்கதான் பணியாக்கிட்டு இருப்பாரு தூத்துக்குடியில. அந்த ஒரு விஷயத்துக்கு தான் துரை சிங்கம் அப்படின்ட்டு பேரு மாறி இருக்கு. அந்த டூ ஆர் டைல இப்படி பெர்ஃபார்ம் பண்ணனும்னா இது சரிங்க. அட்டாச்சிங்க வசந்த் டூ ஆர் டை ரேடு என்ன பண்றாருன்னு புரியல. பொதுவா இப்ப வந்து மாட்டிப்பாருன்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா எதுவுமே கிடைக்கல. 6 செகண்ட் 7 செகண்ட் அவரே ஓடி வந்துட்டார். இல்ல முடியல வேலை அப்படின்ட்டு இல்லையா? அப்புறம்னா நீங்க ரிவ்யூல தெரிஞ்சதுன்னா அதை கொண்டு வரணும். பாயிண்ட் சொல்லிதான் ஆகணும். பாயிண்ட் கொடுக்கணுமோ எடுக்கணுமோ எல்லாமே அந்த ரிவ்யூவை ஃபுல்லாவே ஆராய்ச்சி பண்ணி தாங்க அந்த தீர்வு சொல்லணும். அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் எடுக்கிற ரிவ்யூ கிடையாது. நீங்க முதல் பாதியில வந்து
சதீஷ் கண்ணன் 47 ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. 70.15% ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காருங்க. இரண்டாவது பாதியில 63 எடுத்திருக்காரு. 76.83% வச்சிருக்காரு. எதிர்பார்ப்போம் அதிகமான ட்விஸ்ட்டுங்க, அதிகமான ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு டேர்னுங்க எல்லாம் தேவைப்படும். சேசிங் அப்படின்ற மாதிரி எல்லாம் வெறுத்து போய் பிடிக்கிறது அதெல்லாம் வந்து சதீஷ் கண்ணன்ட்ட 2ஆம் பாதியில பார்க்கலாம். ஆனா சாரதி அமர்நாத் மறுபடியும் அருமையான ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காரு. நீ சும்மா கீழே ஏமாத்து. 2ஆம் பாதி மன்னன் சதீஷ் கண்ணன் கண்டிப்பா. ஏன்னா அந்த அதிகமான ரேடியோடைய பொறுப்பையும் அவர் அங்கதான் எடுக்கிறாரு. அழகான டாஷிங்க, அதுக்கு சேர்ந்து ரைட் கார்னர்ல அந்த ஆங்கிள் பரத்குமாருக்கும் காம்பினேஷன் சூப்பர். தரமான ஒரு ஆங்கிள் ஹோல்ட் மற்றும் டேஷ். இப்போ டுவாடைக்காக மறுபடியும் சதீஷ் கண்ணன் வந்திருக்காரு. சோ இன்ஃபேக்ட் நவீன் சொன்ன மாதிரி இவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து 2ஆம் பாதியில அதிகமா இருந்திருக்கு. ஆனா இப்போ ரைடர் அவுட் ஆஃப் பவுன்ஸ் பேலன்ஸ் அதிவேகம் ஆபாயத்துக்கு காரணம் அப்படின்ற மாதிரி வேகத்தை குறைக்காம போயிட்டாரு. டுவாடை ரேட்ல மறுபடியும் வெங்கடேஸ்வரன். சரி, இதுவும் எனக்கு ஒரு சின்ன ஒரு தயக்கம் தான். என்ன அப்படின்னா வெங்கடேஸ்வரன் வந்து உங்களுடைய பரவாயில்ல இப்ப தப்பிச்சிட்டாரு, அஜித்தோடைய அந்த தவறால தப்பிச்சிட்டாரு. இங்க மேட்ல நில்லுங்க, டுவாடை ரேட்ல நான் வேற பலியாடை அனுப்பி நான் பாயிண்ட் வருதா இல்லையான்னு பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா அது இருட்டு அறையில வந்து சும்மா கண்ணு மூடிட்டு வந்து அந்த தோட்டாவை சுடுற மாதிரி தான் இல்லையா டுவாடை ரேட்ல இருந்து பாயிண்ட் வருது அப்படி. பலமுறை நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு சிச்சுவேஷன்ல அன்டெஸ்டட் ரைடர் உள்ளுக்கு அனுப்புறப்ப வாங்க ஜெகதீசன், உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தோம். போன முறை இந்த 2 அணிகளும் மோதினப்போ சதீஷ் 12 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாருங்க. சோ இன்னைக்கு எப்படி முடியுதுன்னு பாப்போம். ஆஹா, ஆமா, அவருக்கு ஏபிஎஸ் பிரேக் இல்ல போல. போன தடவை டுவாடை ரேட்ல ஓடி போய் அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி துரைசிங்கத்துக்கு கொடுத்த மாதிரி தான் இருக்கு. பாருங்க, இதுதான் சொல்றேன். இப்போ நீங்க சதீஷ் கண்ணனா ஓகேங்க, உங்களுக்கு அவர் தான் பிரீமியம் ரேடரா. பூவாயிரசும் சரி, நான் வந்து வெறும் 1 பாயிண்டா 2 பாயிண்டா ஜெகதீசன் 2ங்க சொல்லிட்டே இருந்தோம். வந்த உடனே அப்படிங்கிறது. சோ அங்க டேக்கிள் செய்யப்பட்டார் ஆங்கிள் ஹோல்டு. போற வழியில யாரு வந்தாங்கன்னு கடைக்கன் பார்வையால பாத்துட்டாரு. போறப்போ குறைக்கணும், குறைச்சிட்டு தான் ஆடணும். சொன்ன திவாகரன் அப்படின்ற பேரை சொன்ன உடனே என்ன அகாடமி திவாகரன் இல்ல அணி கூட அப்படின்னாலும் அவருடைய அந்த தாக்கம் இருக்கு எப்பவுமே. என்ன எனக்கு கருணை காட்டணும், ஏன்னா நான் சாமி அகாடமி தப்பா சொல்லிட்டேன். ஒரு என்னங்க இது 11 புள்ளி அருள் அந்த ஆஹா சொன்னா இல்லையா ரைட் கார்னர்ல செம்மையான ஒரு டிஃபெண்டர் அப்படின்ட்டு. ஆனா சக்திவேல் ராமு நான் இருக்கேன் அப்படின்ட்டு மடக்கி போட்டிருக்காரு. அப்படின்னா அவரு வேறவங்களுக்கு இதை செய்ய மாட்டாரு, ஆனா தான் செஞ்ச தவறு ஆனர்ல பல விஷயங்கள் நடக்காங்க லைவ்ல. நம்ம வந்து எப்பயாவது அப்படி முடியும் தெளிவா தெரியுது. துரை சிங்கத்துக்கு ஜெகதீசன் இப்பதான் உள்ள வந்திருக்காரு. ஜெகதீசன் உள்ள வருது இரு அணிகளுக்குமே. சோ டுவாடைல பாத்தீங்கன்னா 1 எடுத்திருக்காங்க துரை சிங்கம். ஆனா வேல்ஸ்னால பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல. பத்தி அவங்க பத்தி இவங்க பத்தி. ஆனா இங்க கூட்டி பெருக்கிறதுக்குன்ட்டு ஒரு தனியா ஒரு அணியை நம்ம வந்து எப்பவுமே வச்சுட்டு இருப்போம் எப்பவுமே. சோ அந்த அணிக்கு இங்க மிகப்பெரிய ஒரு வணக்கத்தை போடணும். அவங்கள வந்து நாங்க பொதுவா மறந்துடுறது வந்து சகஜமா மறந்துடுவோம். மணிகண்டன் அழகா எவ்வளவு முக்கியம் பாருங்க. அப்புறம் எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேரு ஒரு அணி. அப்புறம் இன்னொன்னு நம்ம யுவா கபடி சீரீஸ் பிளாஸ்டிக்க உபயோகித்து வந்து ரத்து செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 3-4 சீரீஸ்ல இருந்தா அப்படின்னு நினைக்கிறேன் நான். சோ பிளாஸ்டிக் வந்து அங்க ஈரப்பதம் நீங்க அழகா சொன்னீங்க. ஆமா, அதனாலதான் கால் வழுக்குது. அங்க அந்த ஈரப்பதத்தை வந்து மேட் மேல அட்டி கட்டி அதுவும் இருக்கு. பட் தேய்மானம் அதிகம். ஏன்னா அங்க வந்து ஆமா ஆமா வேர்வை ஆமா தேய்மானம் அத யூஸ் பண்ணி அந்த மேல இருக்கிற அந்த லைட்டா இருக்கிற சதீஷ் கண்ணன் மறுபடியும் வந்திருக்காருங்க. இன்ஃபேக்ட் எப்ப பார்த்தாலும் சதீஷ் தான் ரைடுக்கு வர மாதிரியே இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டிபெண்டன்சி இப்ப பாக்குறோம். பட் இங்க நல்லா தப்பிச்சாருங்க 2 பேர் கிட்ட இருந்து. பட் அந்த 2 காலை வச்சு தாண்டி இருக்காரு. பிரமாதமான ஒரு எரிமலையான ஒரு ரேடுங்க இது. டாஷ் எல்லாம் இருந்தாலும் அந்த யோசனை அந்த மூளை காலை பயன்படுத்தி எப்படி ஃபர்ஸ்ட் ஆங்கிள் இருந்து தப்பிச்சாரா, அப்புறம் அந்த பிளாக்ல இருந்து தப்பிச்சாரு, மறுபடியும் லெஃப்ட் கார்னர்ல இருந்து வந்த அந்த ஒரு ஆங்கிள் இருந்து தப்பிச்சாரு. காலை வந்து யாரும் பிடிக்கல, காலை தூக்கி காலை தூக்கி போட்டான். இன்னைக்கு அதுதாங்க ஹைலைட் மொமெண்ட். சதீஷ் கண்ணன் அந்த வைப் அவுட் பண்ணிட்டு வந்தாரு அந்த எஸ்கேப்க்கு அப்புறம். மணிகண்டன் என்ன செய்ய போறாரு? மாட்டுவாரா இல்ல பாயிண்ட் எடுத்துட்டு திரும்ப வருவாரா? நெஞ்சில வந்து அடிச்சேன் அப்படிங்கிறாரு. நீ அவர் கழுத்து புடிச்சு சத்தியம் பண்றாரு, நீ மறுபடியும் பாத்துக்கலாம் அப்படின்னு.
பாருங்கங்க அடாடாடா மாட்டி இருக்காங்க, செம்ம டைட்டா ஆடிட்டு இருக்காங்க. ஐயோ என்ன அவன் செயல் பாவம். துரைசிங்கம் வந்து என்ன சொல்ல சையத் சம்சுதீன் வந்து நல்லா சொன்னார், எல்லாம் உங்க செயல் தான்டா தவறா போச்சு அப்படின்ட்டு. அருளந்த பாபு லாபிய ஏறிட்டாரு. ரைடராதான் மாறுறாரா? பொதுவா பார்த்துருக்கோம் லெஃப்ட் ரைடராவும் உள்ள வருவாரு அடிக்கடி, ரெண்டு பக்கமும் செய்யறாரு. இன்னைக்கு ரைட்டா தான் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ரைட்டான வேலையா? ஆமாங்க, இல்ல தவறான வேலை. அந்த வேலையில இருந்து எங்க அம்மாவை நான் வந்து மீட்டு கொண்டாந்துடணும். எங்க அம்மாவை வந்து ஒரு சுருட்டு தொழிற்சாலையில போய் சுருட்டு சுத்துறதுக்கான ஒரு வேலையில நான் வந்து விடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல நோக்கம் அவர்கிட்ட இருக்கு. கபடி விளையாடி அது ஒரு நல்ல விஷயம். ஆனா இங்க ஒரு சிங்கிள் டை ஹோல்டுங்க கூடவே சப்போர்ட் கிடைச்சிருக்கு. இல்லனா வேல்ஸையும் நான் எதிர்பார்க்கிறேன் இறுதி போட்டியில அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பாப்போம் யாரு வருவாங்க அப்படின்ட்டு. ஏன்னா பொன்னையா ராமஜெயம் யூனிவர்சிட்டி ஏற்கனவே அரையிறுதி போட்டிக்கு தேர்வு பெற்றாங்க. இந்த ஒரு பாயிண்ட்ல பல்ட்டி அடிச்சிருக்காரு. பல்ட்டி அடிச்சு லாபிக்குள்ள போயிட்டாரா? ஆமா பர்ணா, மூணாவது தடவை ஒரு டூஆர்டை ரேட்ல எக்ஸ்ட்ரா. ஆமா கரெக்டா சொன்னீங்க. காதல வந்து கத்தாம இல்லப்பா போயிட்டு வா பரவாயில்ல கவலைப்படாத, அம்பையர் கத்துறது வேற விஷயம் அப்படின்ட்டு யாருன்னா சொல்லி அனுப்பணும் அவருக்கு. ஏன்னா அம்பையர் அங்க இருந்து கத்துவாப்ல அப்படின்னு கத்தி சொல்லுவாரு. ஓஹோ இங்க இன்னொரு டிஃபெண்டர். ஏங்க இன்னும் முடியல. சாரதி வாங்க டூஆர்டை ரேடு. இப்போ தவறு செய்யாம இருக்கணும். துரைசிங்கம் இந்த மேடையை அழகா வந்து அலங்காரம் செஞ்சு ரசிச்சு வச்சிருக்காங்க. இந்த மேடையை இழுத்து விடாம இந்த மேடையில போடுற பூமாலைய தான் கழுத்துல போட்டுக்கணும் துரைசிங்கம். என்ன மேடை? டூஆர்டை ரேட் அப்படின்ற மேடை. அங்கிட்ட இங்கிட்ட தாவறாரு. போனஸும் கிடைக்கல. மேடையை வந்து அழகா சிங்காரம் செஞ்சதுல துரைசிங்கத்துக்கு செயின் டாக்கிள் சரியா செஞ்சிருக்காங்க. பொறுமையா வெயிட் பண்ணாங்க. தெரியும் உங்களுக்கு. ஆமா ஆனா இந்த மிக அழுத்தமான ஒரு நேரத்துல ஈஸ் மை ட்ரிப் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டா ஒரு ரேட் ஸ்கோர் பண்றேன்னு வச்சுக்கேன். இவரு அப்படிங்கிற அப்படி அவுட் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் அஃபன்ஸ் சைஸ் 3 அவுட்டா இருக்காங்க. அடுத்த ரெண்டு அவங்களுக்கு தர்ற டிஃபென்ஸ் மட்டும் கொஞ்சம் பாருங்க. இந்த ஒரே ஒரு டிஃபென்ஸ் முடிச்சதால முடிஞ்சு போச்சு மேட்ச். ஓகேவா? வேணாம் போங்க, ஆல் அவுட் எடுக்கணும் வாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சது வேலை. பூவேர்ஸ் பாத்தீங்களா, ரெண்டே வரி தான் அவர் எப்பவுமே பேசுவாரு. லீடுல இருந்தா ஃப்ரீயா ஆடு, லீடு கம்மியா இருந்தா சூசைட் ஆடு. அது ரெண்டு தான் நான் கேட்டு எப்பவுமே பழகிருக்கேன். பூவேர்ஸ் அது ரெண்டே தான் சொல்லுவாரு அவர் பிளேயர்ஸுக்கு. லீடு அவரு டீம் கிட்ட இருக்கல அப்படின்னா அருமையான ஒரு ரேட் வெங்கடேஸ்வரன். இதை யாருமே சொல்லலங்க அவருக்கு டைம் அவுட்ல. இப்போ கொஞ்சம் பிரகாசமா எரிய ஆரம்பிச்சிருச்சு. இஸ் மை ட்ரிப் கமால் மொமெண்ட்ட பாக்குறேன். எப்படி அந்த ஆல் அவுட் செஞ்சானா நல்ல மொக்கை அடி போல விண்டடா இருக்காரு. ஏன்னா ஃபுல் லோடுமே அந்த எல்போல இருந்திருக்கு விழுகிறப்போ. முருகன் என்ன மாதிரியான ஒரு இங்கிலீஷ் வார்த்தை சமாளி சமாளி அததான் சொல்லலாம் நவீன். பட் இல்ல ஆமாவா இல்லையா? ரைட் ஆமா வரும் ஆனா வராது. ஆனா வந்துருச்சு. ரைட் கவர்ட்ட இருந்து போயிட்டு இருக்கு. இங்க டபுள் டை ஹோல்டுங்க போட்டு பின்னுக்கும் போட்டு மடக்கி இருக்கா. அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பத்த கட்டு அப்படின்ற மாதிரி கட்டி நல்லா கயிறோட சேர்த்து கட்டி வச்சு அவரை தூக்கி இருக்காங்க பார்சல்ல. ஜெகதீசன் வாங்க ஜெகதீசன் எதையாச்சும் செய்யுங்க. ஐயோ மறுபடியும் வளர்க்கினாருங்க. ஓ போனஸ் வந்திருக்கா அப்படின்ட்டு மறுபடியும் இங்க பாக்கணும். போனஸ பாத்துருக்கலாம் இங்க. ரைட் சக்திவேல் ராமு ஹைஃபை சூப்பர். இந்த மாதிரி கே டேப்ஸும் வருது, ஸ்கின் கலர்லயும் வருது. சோ பல கலர்ல வருது. சோ இது போதுமே இப்போதைக்கு. சோ இது ஒரு சப்போர்ட் கொடுக்கும். இழுத்து வச்சு அந்த தசையை வந்து இழுத்து வச்சு டேப் பண்ணா சில சமயம் வலி குறையும். சோ அதை தான் நம்ம பார்த்திருக்கோம். ஹோப்ஃபுல்லி he will be in good ஃபார்ம். இப்போ 3 நிமிஷம் இருக்கு. ஆனா இங்க வந்து டாக்கிள் செய்யப்பட்டிருக்காரா இல்ல தப்பிச்சிட்டாரா? டாஷ் பண்ணிருக்காங்க போலங்க. இதான் டூஆர்டை ரைடு. இன்னைக்கு ஒரு டூஆர்டை ரைட்லயும் பாயிண்ட் இல்ல பர்னா வேல்ஸுக்கு அனுப்பி இருக்காங்க. இங்க டேப் அடிப்பாரா திருமுருகன்? ஏதாச்சும் செய்யுங்க வாங்க. இல்லங்க எங்கேயும் கிடைக்கல. பாயிண்ட் போயிருச்சு. ஒரு டூஆர்டை ரைட்லயும் பாயிண்ட் இல்ல இன்னைக்கு வேல்ஸுக்கு. என்ன இது 5வது ரைடா? ஏன்னா பாயிண்டே எடுக்க முடிய மாட்டேங்குதே இவங்கனால. என்னதான் சொல்றதுன்னு தெரியல. எப்படியாவது வந்து ஒரு டூஆர்டை challenge, one defender out of board. Forward. I see this number now out of bounds. Unsuccessful. Out 1 point. Durai Singham.
ஆனா ரைட்டு கார்னர்ட்டையும் பிரச்சனை. கிருபாகரன் வெளியே தாவி குதிச்சாரா எண்ட்லேண்ட் இருந்து அப்படின்றதும் இங்க சரியா இல்ல. அன்சக்சஸ்ஃபுல். ஓகே, இங்க ஒரு ரிவ்யூ எழுதிட்டாங்க. வேல்ஸுக்கு இல்லைங்க, அது பச்சையா இருக்காது, சிவப்பா மாறிடும் அந்த ரிவ்யூ அப்படின்ற ஒரு லைட்டு அணைஞ்சிரும். ஆனா இங்க இந்த ரேடரை வந்து அணைத்திருக்காங்க நல்லா. அதுவும் ஜெகதீசன் அங்க ஒரு கிக் அட்டம் பண்ணாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஆங்கிள் ஹோல்டு, சிங்கிள் தை ஹோல்டு வந்திருக்கு. கூடவே பின்பக்கத்துல இருந்து பிளாக் வர போய் சைடு இன்னும் கண்டினியூ பண்றாங்க. இது எங்க போய் முடியும், இல்ல கோப்பையிலேயே போய் முடியுமா அப்படிங்கிறது தெரியல. தரமான அணிகள் தான் செமி ஃபைனல்ல குவாலிஃபை ஆயிருக்காங்க. சுலபமா இருக்க போறது இல்லைங்க எந்த போட்டியுமே. வாய்ப்பே இல்ல. அதுக்கப்புறம் என்னப்பா ரேடர்ஸே இல்லையே அப்படின்ற நேரத்துல வெங்கடேஸ்வரன் அப்படின்ற ஒரு எரிமலை வந்தது. சோ இது எல்லாம் இருந்தாலும் வேல்ஸ் யூனிவர்சிட்டி இந்த ஒரு போட்டியில வெற்றி பெற்று ஆஹா பூவையரசுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம், பிரமாதமான ஒரு ரியாக்ஷன். அங்க அணிய இல்ல நிறுத்தி நிக்க வைக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையை செலுத்தின ஒரு பயிற்சியாளர் அப்படின்ட்டு நான் இவரை கூப்பிடுவேன். செம்மங்க, பிரமாதம். எது எப்படியோ அடிபட்டுக்கிட்டே இருந்த நேரத்துல போட்டிகள் கொடுத்தாங்க. அதுல வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸஸும் கொடுத்தாங்க. பல இன்ஸ்பிரேஷனால மொமெண்ட்ஸ் பார்த்தோம். நல்ல ஒரு ஆக்ரோஷமும். டூஆடைல நீங்க பாத்தீங்கன்னா வேல்ஸ் யூனிவர்சிட்டிக்கு 7ஆம் பொருத்தம் சொன்னேன். அதே மாதிரி 7 ரேஞ்சுக்கு போய் சுத்தமா அங்க சம்மந்தமே இல்லாம பெஸ்ட் ரேடர் சதீஷ் கண்ணன், 2ஆம் பாதி மன்னன். ஒரே பிளாங்க் தான், அங்க இருந்து எல்லா பாயிண்ட்டும் வந்திருக்கு அவருக்கு.